டில்லி செங்கோட்டையில் 11வது முறையாக மூவர்ண கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. 21 பீரங்கி குண்டுகள் முழங்க த்ருவ் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவி மரியாதை. இரண்டாயிரத்து 47 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட 140 கோடி இந்தியர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காலனி ஆட்சியை போராடி தோற்கடித்த 40 கோடி பேரின் ரத்தம் இன்றைய இந்தியர்களின் உடலில் ஓடுவதாகவும் பெருமிதம். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் இன்று விண்ணில் பாய்கிறது SSLV-D3 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து காலை 9:17 மணிக்கு ஏவ இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏற்பாடு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. திறந்த ஜீப்பில் நின்றபடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொங்கல் முதல் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற படைவீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும் என்றும் உறுதி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர். சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் பி வீரமுத்துவேலுக்கு வழங்கப்பட்டது APJ அப்துல் கலாம் விருது. ஏழை நடுத்தர மக்களுக்கு முதல்வரின் மருந்தகம் திட்டம் உதவிகரமாக அமையும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். நாட்டு மக்களுக்காக உழைத்த ராணுவ வீரர்களுக்கு காக்கும் கரங்கள் திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் பேட்டி. ஜெனரிக் மெடிசன் என்கின்ற வகையிலே அந்த மருந்துகள் குறைந்த விலையிலே கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த மருந்தகங்களை அமைப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு அறிவிப்பினை செய்திருக்கிறார்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் விருந்தளித்தார் ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. ராஜ்பவனுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ரவிக்கு பொன்னாடை அணிவித்து புத்தகம் பரிசளிப்பு. தமது கைகளை பற்றி வரவேற்ற ஆளுநருடன் ஒன்றாக அமர்ந்து உரையாடிய முதலமைச்சர். ஆளுநர் பதவிக்கு மரியாதை அளிக்கும் வகையில் தேநீர் விருந்தில் பங்கேற்பு என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கு. அரசியல் நிலைப்பாடு வேறு, ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் பங்கேற்பது வேறு என்றும் கருத்து. ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று ஆளுநர் தேநீர் விருந்தில் பங்கேற்ற அமைச்சர்களுக்கு வணக்கம் தெரிவித்த அண்ணாமலை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கலகலப்பாக பேசிய அமைச்சர்கள். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வருகிற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் 17 நாட்கள் அமெரிக்காவில் பல்வேறு நகரங்களுக்கு சுற்றுப்பயணம். பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என்று அன்புமணி ராமதாஸ் உறுதி. தலித் சமுதாயத்தினை சார்ந்தவரை திமுகவிற்கு முன்பு 1998ஆம் ஆண்டிலேயே மத்திய அமைச்சராக்கியது பாமக தான் என்றும் பேட்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம்
ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டங்கள். திருப்பூர் வடுகம்பாளையம், திருப்பத்தூர், பெரியவரீகம் உள்ளிட்ட சில இடங்களில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் வாக்குவாதம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா அட்டாரியில் கொடியிறக்கம் நிகழ்ச்சி. பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்த இருநாட்டு வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. பதக்கம் வென்றவர்கள் பிரதமர் மோடியிடம் பதக்கத்தை காட்டி மகிழ்ச்சி. சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களிலும் வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தகவல்.